இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, எப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ மக்கள் உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ வீடு கட்ட ஆரம்பிக்கிறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ கை நிறைய சம்பளம் வாங்குறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ வாழ்க்கையில ப்ரமோஷன் வாங்குறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான். எப்போ உன் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறகுதோ அவங்களை கண்டு உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான். எப்போ உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைச்சு அவங்க மேலே போகிறார்களோ அப்பொழுது உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான். பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி எடுத்திருக்கும் போது யூதர்கள் எல்லோரும் பொறாமைப்பட்டார்கள். நீயும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பொறாமைப்படுவார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எவ்வளவு பற்றிய உண்மையை பார்த்தீங்களா? சாதாரண ஒரு வார்த்தையில எவ்வளவு உண்மை அடங்கி இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீ வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போய்கொண்டிருக்கிறாயோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ வாழ்க்கையில நீ மேலே மேலே போய்கொண்டிருக்கிறாயோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள், உன்னை அழிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது அவன் எதிரிகள் அவரை கண்டு பொறாமைப்பட்டார்கள். ஆனா பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, நாம வாழ்க்கையில வளர்றதுனால நம்மளை கண்டு பொறாமப்படுறாங்க, நாம வீடு கட்டுறதுனால நம்மளை கண்டு பொறாமப்படுறாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுனால பொறாமப்படுறாங்க. இல்லை, மக்கள் உங்களை கண்டு பொறாமைப்படவில்லை. நீங்கள் வாழ்க்கையிலே வளரும் பொழுது உங்களை கண்டு யாரும் பொறாமைப்படவில்லை. யாரை பற்றி தெரியுமா பொறாமைப்படுறாங்க? நீ மேலே வருவதற்கு உதவி செய்தாரே அந்த ஆண்டவரை நினைத்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். நீ வீடு கட்டும் போது நீ வீடு கட்டு உன்னை பார்த்து யாரும் பொறாமப்படல. யாரை பார்த்து பொறாமப்படுறாங்க? ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நீ வீடு கட்டுவதற்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அந்த ஆண்டவரை நினைத்து பொறாமைப்படுகிறார்கள். ஆண்டவரே, இவனுக்கா நீ ஆசீர்வாதத்தை கொடுத்த? ஆண்டவரே, இவனையா நீ வீடு கட்ட வச்ச என்று சொல்லி உன்மேல் அவர்கள் பொறாமைப்படவில்லை, அவர் மேல் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். நடக்கிற காரியம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீ நிறைய செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொடுக்கும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி பொறாமைப்படவில்லை. உனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதை நினைத்து அந்த ஆண்டவர் மீது அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். எப்ப நீ கை நிறைய சம்பளம் வாங்குறியோ உண்மையில் அவர்கள் பொறாமைப்படவில்லை. இதோ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கை நிறைய சம்பளம் வாங்க வச்சாரு, அந்த ஆண்டவரை நினைத்து பொறாமைப்படுகிறார்கள். ஆண்டவரே, இவன் போயும் இவனையா வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கிறார் என்று அவர் மேல் பொறாமைப்படுகிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் எதிரிகள் என்னை கண்டு பொறாமைப்படும்படியா என்னை ஆசீர்வதியும். மரியே வாழ்க. இன்னைக்கு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, என் எதிரிகள் என்னை பார்த்து பொறாமைப்படும்படியா என்னை வளர்த்தலும்.